ஆனால் வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து 5000 ரூபா முன்பணமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது 5000 வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 2000 தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 months கொடுக்கறது பிஃபோராக கொடுத்துருக்காங்க. அது அவங்க தேர்தல் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அதை மொத்தி எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தந்த மாதிரி தெரில. அது வந்து நம்ம கிட்டே சொல்லும்போது 5000 மாதிரி பெருசாக காட்டுறாங்க. பட் அவங்க கொடுக்க வேண்டியது தான் முன்னாடியே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது ஏன் முன்னாடியே கொடுக்க? ஏன்னா போன வருஷம் கொடுத்துருக்கலாம், அதுக்கு போன வருஷம் கொடுக்கலாம். இப்போ கொடுக்க வேண்டிய தேவை என்ன? இது அவங்க எலெக்ஷன் அப்போ கொடுக்க முடியாதுன்றதுனால முன்னாடியே கொடுக்குறாங்க. இது அவங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அவங்க மக்களுக்காக முன்னாடியே கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 5000 ரூபாய் வந்து அவங்க கட்சி நிதியோ இல்லை அவங்க வந்து கொள்ளடிச்ச வச்ச பணத்துலேருந்து கொடுக்கல. கஷ்டப்படுற மக்கள் வந்து திங்கிற சோத்து வந்து போட்டுக்கிற ஜெட்டிக்கு வரைக்கும் கெட்டுற வரி பணத்தை எடுத்து தான் எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்களே தவிர அவங்க அப்பா காலத்தில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் காலத்தில் அடுத்த வர்ற முதலமைச்சர் கொள்ளடிச்சு வச்சதுலேருந்து எடுத்து கொடுக்கல. எங்கள் பணத்தை எங்ககிட்ட தான் எடுத்து கொடுக்குறாங்க. இதில் வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ரெண்டாவது, இத்தனை அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷம் ஆண்டுட்டார். இந்த 4.5 வருஷமும் கொடுக்காத அமௌண்ட்டு ஏன் இந்த எலெக்ஷன் நேரத்தில் கொடுக்குறாருன்னா அவருக்கு பயம் வந்துச்சு. அவரோட ஆசை எல்லாமே ஒன்றே ஒன்று தான். அவர் உயிரோடு, அதாவது கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மு க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கினதே கிடையாது. அவருக்கு பவரான எந்த போஸ்டிங்கும் கொடுத்ததும் கிடையாது. என் அப்பா வந்து எனக்கு பண்ணாததை நான் உயிரோடு இருக்கும்போது என் பையனுக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த தடவை வந்து 5000 10,000 அள்ளி வீசி எப்படியாவது ஓட்டு வாங்கி பையனை வந்து முதலமைச்சரை ஆக்கணும்னு தான் அவர் ஐடியாவில் தான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறாரு. இது எங்கள் காசு எங்களுக்கு கொடுக்க சாமி. இதில் வந்து நாங்கள் அவர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ என்னோட கதை இதுதான், மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்படி ஓட்டை வந்து காசு கொடுத்து வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக முடியாதுங்க. ஓட்டு வந்து என்றைக்குமே அது என்னோடய உரிமை. நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அவங்க 5000 கொடுத்தாலும் சரி, 10,000 சரி, ஏன் 50,000 கொடுத்தாலும் சரி, நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். திரும்பவும் அடுத்த தடவை திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் தான் சொல்லிட்டேன், ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டேன். நான் குழந்தையிலேருந்து நான் ஏடிஎம்கே தான். எம்ஜிஆர் முகத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். இப்போ இல்லை, அவங்க அப்பா செத்து போன கலைஞரே திரும்பி வந்தாலும் அதிமுகவை அடிச்சுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, திமுக வர்றதுக்கு சான்ஸும் கிடையாது. தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகளிர் உதவித்தொகை 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நல்லது தான். அது இப்போ கொடுக்கணும்னு தோணி இருக்கு, அதனால கொடுத்துருக்காங்கப்பா. நேற்று விஜய் பார்த்தீங்கன்னா சேலத்தை நிர்வாகி கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. ஸோ அவர் பேசுறீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் என்ன பேசினார் நிர்வாகி கூட்டத்தில்? எந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு? இது வரைக்கும் அவர் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த எலெக்ஷன் இன்னும் 4 மாதத்தில் இருக்குது, இது வரைக்கும் அவர் என்ன பண்ண போகிறன்றதை என்ன அவர் அறிக்கை கொடுத்துருக்காரா, ஒன்றையும் கொடுத்துருக்காரா? வீட்டுக்கு வீடு அதை கொடுக்க போகிறேன் இதை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறத தவிர அவரோட கொள்கை கோட்பாடுகள் என்னன்றதை முதல்ல தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கப்புறமா அவர் எலெக்ஷனில் நிற்கிறதா நிற்க வேணாமான்றதை பற்றி பேசட்டும். அது வரைக்கும் அவர் என்னான்றதை முதல்ல சொல்லட்டும். அவரோட கொள்கைகள் என்னன்னு சொல்லட்டும். தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு? இப்போ டிஎம்கே நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்றாங்க, ஏடிஎம்கே நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்றாங்க. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஜனங்க கையில் வர சொல்லுங்கள். முதல்ல ஜனங்களை வந்து தனியாக நின்று ரோட்டில் ஜனங்களை வந்து நின்று பார்க்க சொல்லுங்கள். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முன்னுக்கு வருதுல, அதனால் வந்து கொடுத்தா தான் மக்கள் ஓட்டு போடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா போன வருஷம்லாம் இந்த மாதிரி கொடுக்கவே இல்லையே, திடீர்னு இந்த வருஷம் மட்டும் இப்படி தொடர்ந்து காசு கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேர் வந்து தேர்தலுக்காக தான் கொடுத்தோம் சில பேர் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் எல்லாத்துக்கும் காரணமே தேர்தல் தான். தேர்தல் முன்னுக்கு வர்றதுனால இவங்க கொடுத்தா தான் நாளைக்கு நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. இப்படி காசு கொடுத்தா ஓட்டு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது சொல்ல முடியாது. இப்போ வந்து அரசியல் வந்து அமையதை வேறு மாதிரி அமைய போகுது. அரசியல் வந்து இந்த இனம் அந்த இனமும் இனத்து மூலயமா நிற்க போகிறாங்க. அதனால் எது ஆட்சி செய்க்குது தோக்கணும் சொல்ல முடியாது இந்த தடவை. ஆமாம், இந்த வாட்டி யார் வின் பண்ணாங்கன்னா சொல்ல முடியாது. கொடுக்காத தொகை இப்போ எலெக்ஷன் வரப்போ எது கொடுக்குறீங்க? அது எதுக்கு? இப்போ மக்களை கவுக்கிறதுக்கா இது பண்ணுறதுக்கா? மக்கள் கவுக்கிறதுக்கு இல்லை. ஒன்று ரீசனாக பதில் வரணும். யார் வீட்டு போனால் யாரும் கொடுக்க போகுது? உன் வீட்டு பணத்தை கொடுத்தியா? அதை கரெக்டாக சொல்லுங்க. எவ்வளோ என் கேள்வி. உன் பணத்தை நீ கொடுக்குறியா?
யாருக்கும் நான் கொடுக்கல, நீயும் கொடுக்கல. நாங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம். இன்றைக்கி ரோட்டில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் வேலைக்கு போனால் உண்டு, இல்லைன்னா கிடையாது. திரும்ப திமுக வர்றது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், டிஎம்கே தான் வரும். எப்போ நான் டிஎம்கே கட்சியார், எப்போ தளபதி தான் வருவார். ஆனால் கட்சிக்காரன் எனக்கே வரல. ஆனால் இவர் ஆராய மாட்டுறார். கட்சிக்காரன் உள்ள இது பண்ணுறான் போகிறான். ஆனால் கட்சிக்காரனையே கொடுக்காம அந்த கொடுக்குற வட்ட செல்லர் இவன் எல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க. அதெல்லாம் என்ன இது பண்ண அதை இவர் தான் தலைவர் தான் இது பண்ணணும். இல்லை, எதுக்கு அந்த பைசா மூலம் தெரியணுமா? காரணம் ஊக்கத்தொகைங்கிறாங்க. என்ன ஊக்கத்தொகை? மழை பெஞ்சிச்சா? இல்லை நிறைய அதிக வெயில் அடித்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா? இல்லை பறவை நோய் வந்து யாராவது செத்து போட்டாங்களா? அப்போ இது தேர்தலுக்கு உண்டான அஸ்திவாரம். இப்போது ஆப்போசிட்டில் யார் நிற்கிறா? நேரு எதிரி விஜய். இப்போ அவர் மேலே பயங்கிறது இப்போ அவங்களே ஒத்துக்கிற மாதிரி வந்துருச்சு. இது வரைக்கும் கட்சிக்காரங்க பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ கட்சியுடைய தலைவரே பயப்படுற மாதிரி வந்திருக்கு. இது அவர் பண்ணாமல் இருந்திருக்கணும். நான் இனிமேல் இலவசமே அடுத்த ஆட்சியில் கொடுக்க மாட்டேன், ஸ்டேட் பரவாயில்ல நடப்பேன் அப்படின்னு ஒரு விஜய் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று அடிச்சு விட்டுருந்தாருன்னா அதுக்கப்புறம் செய்கிறாரு. அப்புறம் இவர் 5000 முதல்லே கொடுத்துட்டார். யார் பைசா? இதுக்கு முன்னால் பைசா சென்ட்ரல்லேருந்து வரல நீங்கள், நமக்கு கஷ்டப்படுறோம் நீங்கள். இப்போ எதுக்கு கொடுக்குறீங்க காசு? இன்னும் மேலும் கடன் ஆகவா? புரியல. இல்லை அடுத்துட்டு வர மாட்டோம்னு நினச்சி எவ்வளோ மக்கள் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் தாராளம் மக்களுக்கு சொல்கிற அட்வைஸு, நம்ம பைசா ஒரு 5000 கொடுக்கட்டும், 2000 கொடுக்கட்டும், 10000 கொடுக்கட்டும், கொடுக்கதான் வாங்கிக்கோ. ஏன் வேண்டாங்கிற? ஓட்டு உனக்கு யாரை பிடிக்குதோ போடு. ஐயா, நேத்து பாத்தீங்கன்னா விஜய் சேலத்தை நிர்வாக கூட்டத்துல பேசியிருக்காரு. ஒரு ஸ்பீச்லாம் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம். அதாவது இது வரைக்கும் பேசுனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராரு. நல்ல ஸ்பீச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அதாவது எப்படி பேசணுமோ நல்ல ஸ்பீச்சு. அதாவது எது மக்கள் குறைய எதிர்பார்க்குறாங்களோ அதை என்ன தவறு நடக்கிறதோ அது க்ளீனாக சொல்லியிருக்காரு. மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்களோ அதை சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பர்டிகுலராக இப்போது இது எல்லாருக்கும் 5000 ரூபா கொடுக்குறத அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு. அதை தயவு செய்து வாங்காமல் வேண்டாம்னு சொல்லலை அவர். தாராளமாக வாங்கிங்க, தாராளமாக வாங்கிட்டோ எல்லாரும் விசிலுக்கு போடுங்கோன்ட்டார். நான் வந்து பார்க்கும்போது அது கரெக்டுன்னு படுது. எப்படின்னு கேட்குறீங்களா? அது வந்து எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஒருத்தரும் ஒரு நயா பைசா செலவு பண்ண முடியாது. அதுதான் உண்மை, தெரியுதா? இப்போ நான் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கேன், இவர் வந்து என்னோட நண்பர் வந்து எதிர்கட்சியாக இருக்கார். அவர் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் 5000 ரூபா கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருனாங்க, நான் ஒவ்வொரு இடத்துல வந்து உட்காந்த பிறகு தான் அவனோட கஷ்டம் சுகம் நிலைமை எல்லாம் தெரியும். எவ்வளோ பணம் செலவாகுது, எவ்வளோ வருது, எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ கடன் வாங்குகிறோம் வெளியில், இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு ரேஞ்சில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னாக்கா, ஸ்டாலின் வந்து வரவு செலவுக்காக ஏதோ எக்கத்தக்கமாக பண்ணியிருக்காரு, அது உண்மை ஒத்துக்கணும். ரெண்டாவது அதுக்குள்ள என்னென்ன செலவு பண்ணியிருக்காரு. பணம் 10 ரூபா வந்து 8 ரூபா செலவு பண்ணியிருக்காரா, 5 ரூபா செலவு பண்ணியிருக்காரா, 4 ரூபா கொள்ளை அடிச்சிருக்காரா, அப்படிதான் கணக்கு பார்க்கணுமே ஒழிய இது வந்து ஸ்டாலின் கொள்ளை அடிச்சிடான்றது சொல்லி சுத்த தமிழ். அதுதான் என்னோட கருத்து. ஓகே, அடுத்து திரும்ப திமுக ஆட்சிக்கு வரது வாய்ப்பு இருக்கா? அது வந்து கருத்து கணிப்பு இந்த கணிப்பெல்லாம் வச்சு சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க, நான் கருத்து கணிப்பில் வந்து என் கட்சிக்காரன் வருவான்னு நான் சொல்லுவேன். எந்த கட்சிக்காரனாலும் தனியாக நின்று நான் ஜெயிச்சு ஆட்சி பிடிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். அதை சொல்றது இல்லைங்க. முதல்ல எடப்பாடி ஆகட்டும், பாமக ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவங்க தான் யாராவது நின்று நான் தனியாக ஒரு கட்சியாக நின்று ஆட்சி பிடிப்பேன்னு சொல்லியிருக்காரா? இல்லை. அதில் டிஎம்கே தான் வரும் அப்படின்னு என்னோட கருத்து கணிப்பு. ஓகே, ரொம்ப நன்றி.